அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் ட்ரம்பின் வரி விதிப்பும் மார்க்கெட் வீழ்ச்சி பற்றியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ட்ரம்பின் வரி அதிகரிப்பு உலகளாவிய அச்சங்களை தூண்டுகின்றன. எஃகு மற்றும் அலுமினிய இறக்குமதிகள் மீதான வரிகளை விரிவுபடுத்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து சந்தையில் தொடர்ந்து சரிவு ஏற்பட்டுள்ளது. இது ஒரு பரந்த வர்த்தக போரின் அச்சத்தை மீண்டும் தூண்டியுள்ளது. பிப்ரவரி 10 அன்று கையெழுத்திடப்பட்ட ட்ரம்பின் நிர்வாக உத்தரவுகள் அலுமினிய வரிகளை 10% 25% உயர்த்தியது மற்றும் முன்னர் அமெரிக்காவில் வரி இல்லாத எஃகு இறக்குமதிகளுக்கு 25% வரியை மீண்டும் விதித்தன. கனடா, மெக்சிகோ மற்றும் பிரேசில் போன்ற முக்கிய வர்த்தக கூட்டாளிகளுக்கான விலக்குகள் ரத்து செய்யப்பட்டதால் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இது உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி குறித்த கவலையை தூண்டியுள்ளது. மறுபுறம் ரூபாயின் ஏற்ற இறக்கம் மற்றும் FII விற்பனை சந்தை வீழ்ச்சிக்கான அழுத்தத்தை அதிகரிக்கிறது. விரிவாக பார்த்தால் ரூபாயின் தொடர்ச்சியான பலவீனம் சந்தை உணர்வை மேலும் அழுத்தியது. திங்கட்கிழமை இன்ட்ராடேயில் ஒரு அமெரிக்க டாலருக்கு நம் ரூபாயின் மதிப்பு 88 குறைந்த அளவை எட்டியது. சந்தையில் ஏற்பட்ட சரிவுக்கு முதன்மையான காரணம் ரூபாயின் மதிப்பு சரிந்ததாலே. ரூபாய் வேல்யூ பலவீனம் அடையும் போது FIIகள் தங்கள் உண்மையான வருமானம் குறைவதால் விற்பனை தீவிரமடைகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் இன்று ரூபாய் மதிப்பு சுமார் 21 பைசா உயர்ந்து 87 புள்ளியை மீண்டும் எட்டியது. இதற்கு இந்திய ரிசர்வ் வங்கியின் தலையீடு உதவியது. இந்த உயர்வு இருந்த போதிலும் பரந்த போக்கு பலவீனமாகவே உள்ளது. ஏனெனில் இந்திய பங்கு சந்தையில் இருந்து கிட்டத்தட்ட 9 பில்லியன் டாலர் வெளியேற்றத்திற்கு மத்தியில் இந்த ஆண்டு ஆசியாவில் மோசமான செயல்திறன் கொண்ட நாணயமாக ரூபாய் உள்ளது. இந்த மாதத்தில் மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தையில் இருந்து 12,642 கோடியை திரும்ப பெற்றுள்ளனர். இது ஜனவரி மாதத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய 87,374 கோடி விற்பனையுடன் சேர்ந்துள்ளது. தற்போது முக்கிய கவலை ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியாகும். இது உலகளாவிய பொருளாதார நிலைகள் மற்றும் ட்ரம்பின் கொள்கையுடன் நெருக்கமான தொடர்புடையது என்று வல்லுநர்கள் மேலும் கூறுகின்றனர். நிறுவனங்களின் நடப்பு காலாண்டு முடிவுகளின் பலவீனமான வருவாய் முதலீட்டாளர்களின் மனநிலையையும் பாதித்தது. ஐஷர் மோட்டார்ஸ் 2025 நிதியாண்டின் 3வது காலாண்டிற்கான லாபம் மற்றும் லாப வரம்பு மதிப்பீடுகளை தவறவிட்டதால் அதிக செலவுகள் மற்றும் அதிக லாப வரம்பு கொண்ட மோட்டார் சைக்கிள்களின் விற்பனை குறைந்து வருவதால் அதன் பங்குகள் 7% குறைந்தன. இதேபோல் எதிர்பார்த்ததை விட பலவீனமான வருவாய் மற்றும் வரவிருக்கும் காலாண்டுகளுக்கான எச்சரிக்கையான முன்னறிவிப்பை வெளியிட்டதால் எட்ஸ்காட்ஸ் குபாடா பங்குகள் 5.5% வரை சரிந்தன. மேலும் ட்ரம்பின் வரி அதிகரிப்பை தொடர்ந்து முதலீட்டாளர்களின் எச்சரிக்கை நிலவியதால் உலகளவில் பங்கு சந்தைகள் பெரும் அழுத்தத்தில் இருந்தன. ஆசிய சந்தைகள் சரிந்தன. ஹாங்காங்கின் சாங்சன் 0.3% சரிந்தது. அதே நேரத்தில் S&P 500 ஃபியூச்சர் 0.2% குறைந்தன. பிராந்திய அளவிலான யூரோஸ்டாக்ஸ் 50 ஃபியூச்சரும் சரிந்தன. இதற்கிடையில் டாலர் வலுவடைந்தது. தங்கத்தின் விலை உயர்ந்தன. இது பரந்த வர்த்தக போர் குறித்த அச்சங்கள் உலகளவில் முதலீட்டாளர்களை உலுக்கியதால் பாதுகாப்பை நோக்கிய பயணத்தை பிரதிபலிக்கிறது. ஆய்வாளர்களின் கூற்றுப்படி மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளின் பெரும் வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களின் மனநிலையை பெரிதும் பாதிக்கும் என்பதால் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளில் கவனமாக இருக்குமாறு ICICI Prudential AMC CIO எச்சரித்தார். லார்ஜ் கேப்புகளில் FIIகள் இடைவிடாமல் விற்பனை செய்வது அவர்களின் மதிப்பீடுகளை நியாயப்படுத்தி உள்ளது. அதே வேளையில் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளின் மதிப்பீடுகள்
தொடர்ந்து அதிகமாகவே உள்ளன என்று ஜியோஜித் ஃபைனான்சியல் சர்வீசஸ் தலைமை முதலீட்டு நிபுணர் கூறினார். மேலும் அவர் கூறும்போது, பொறுமையான முதலீட்டாளர்கள் தரமான லார்ஜ் கேப்புகளில், குறிப்பாக பேங்க், ஐடி, ஆட்டோ, பார்மா மற்றும் கேபிட்டல் குட்ஸில் தரமான பங்குகளில் முதலீடு செய்யுமாறு கூறினார். இதையடுத்து இன்று பிப்ரவரி 11 சென்செக்ஸ் 1018 புள்ளிகள் குறைந்து 76,293 நிப்டி 309 புள்ளிகள் குறைந்து 23,071 நிப்டி பேங்க் 577 புள்ளிகள் குறைந்து 49,403 நிப்டி ஐடி 628 புள்ளிகள் குறைந்து 41,968 முடிந்தது மற்றும் துறை சார்ந்த குறியீடுகள் அனைத்தும் பெரும் சரிவில் முடிந்தன. நிப்டியில் டாப் கெய்னராக அடானி என்டர்பிரைசஸ், கிராசிம், ட்ரெண்ட் மற்றும் பாரதி ஏர்டெல் பங்குகளாகும். டாப் லூசராக எய்ச்சர் மோட்டார், அப்போலோ மோட்டார், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், கோல் இந்தியா மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பங்குகளாகும். இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8,060 வெள்ளி 1 கிராம் 107 இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.